இலங்கையோட வரலாற்றிலேயே மிக அதிக எண்ணிக்கையிலான மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ உலகளாவிய ரீதியில மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கக்கூடிய யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி விவகாரம். தமிழர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டு கொடூரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதற்கான சான்றுகள் இப்படி குவிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உள்ளிட்ட காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தோட உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட குழு இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு விசேட பயணம் ஒன்றையும் மேற்கொள்ள இருக்காங்க. ஆனா அண்மையில கொழும்பை சுத்தி தென்னிலங்கையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சில சம்பவங்களை கேள்விப்படும் போது பார்க்கும்போது எங்க செம்மணி விவகாரம் மறுபடியும் மறைஞ்சு போயிருமோ, மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருமோ அப்படிங்கிற அச்சம் தமிழர்கள் மத்தியில இப்போ அதிகமாவே இருக்கு. இந்த செம்மணி விவகாரத்தை கொழும்புல இருக்கக்கூடிய சிங்கள ஊடகங்கள் திட்டமிட்டு மறைக்குதா அப்படிங்கிற ஒரு பலத்த சந்தேகமும் இப்போ எழுந்திருக்கு. இந்த சம்பவத்தோட திரை மறைவுல நடக்கிற முழுமையான பின்னணியை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகளை நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தோட உயர்மட்ட பிரதானிகள் பார்வையிடுறதுக்காக கடந்த 16ஆம் தேதியே யாழ் நீதவான் நீதிமன்றத்துல ஒரு நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதுக்கான சட்டப்பூர்வ அனுமதி கிடைக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் இன்றைய தினம் இந்த குழுவோட விஜயம் நடக்க இருக்கு. இலங்கை வரலாற்றிலேயே இதுக்கு முன்னாடி 2018ஆம் ஆண்டு மன்னார் சதோச புதைக்குழியில 342 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் உலக அளவுல மிகப்பெரிய விவாதமா மாறி இருந்தது. அதுக்கு முன்னாடி 2013ஆம் ஆண்டுல மன்னார் திருக்கேதீஸ்வரத்துல 96 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தது. ஆனா இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுல கிட்டத்தட்ட 380க்கும் அதிகமான மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இலங்கை வரலாற்றிலேயே அதிக அளவுல அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனித புதைக்குழியா இந்த செம்மணி மனித புதைக்குழி மாறி இருக்கதா பல பேர் இப்போ கருத்து வெளியிட்டு இருக்காங்க. பூமி கடியில இருந்து வெளிவந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு மனித எண்புக்கூட்டு தொகுதிகளும் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான ஒரு மிக முக்கியமான சான்றா இப்போ மாறி இருக்கு. ஆனா இந்த சந்தர்ப்பத்துலதான் ஒரு அரசியல் சதி நடக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த சந்தர்ப்பத்துலதான் ஒரு மிக முக்கியமான கேள்வியும் எழுப்பப்படுது. கொழும்பை மையமா கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சிங்கள ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்களும் கூட இந்த செம்மணி விவகாரம் தொடர்பா அதிக அளவுல பேச தயங்குறத பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த கொழும்பை மையப்படுத்தின ஒரு சில சிங்கள ஊடகங்களும் ஒரு சில ஆங்கில ஊடகங்களும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னா, இந்த ராஜபக்ஷ குடும்பத்தோட அண்மைய கைதுகளும் அவங்க உடனடியா, அதாவது 24 மணித்தியாலத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு பிணை வழங்கப்படுறதும் அவங்க விடுதலை செய்யப்படுறதுமான பல விஷயங்களுக்கு தான் இவங்களுடைய முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருது. ராஜபக்ஷ குடும்பம் ஆட்சியில இருந்த சந்தர்ப்பத்துல, அரசாங்கம் அமைச்சிருந்த சந்தர்ப்பத்துல நடந்த நிதி ஊழல் மோசடிகள் தொடர்பாகவும் நாட்டுல ஒரு மிகப்பெரிய சம்பவமா பதிவாகி இருக்கக்கூடிய இந்த ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரமும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த இருந்தது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இருந்தாலும் இப்போ இந்த செம்மணி விவகாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 380 எண்புக்கூடுகளும் தாண்டி அகழ்ந்தெடுக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டு இருக்குது. தமிழர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் இது. நாடளாவிய ரீதியிலையும் கூட பேசு பொருளாகி இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல பல செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுறதுனால இந்த செம்மணி விவகாரம் மக்கள் மத்தியில, முக்கியமா சிங்கள தரப்பு மத்தியில வெளிவராமலே மறைஞ்சு போயிருது. இதனாலதான் அரசாங்கம் இந்த செம்மணி விடயத்தை திட்டமிட்டே மூடி மறைக்குதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இந்த இடத்துல பரவலா எழுப்பப்படுது. தமிழ் மக்களோட சர்வதேச நீதிக்கான குரல் சிங்களவர்கள் மத்தியில சென்றடைய கூடாது அப்படிங்கிறதுல ஒரு சில தரப்பு குறிக்கோளா செயற்படுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. அது சரி, தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளே இந்த செம்மணி விவகாரம் தொடர்பா வெற்று அறிக்கையை வெளியிட்டு ஒதுங்கி போற இப்படியான ஒரு பின்னணியில தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து
சர்வதேசத்துக்கிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்கு பதிலா அவங்களுடைய நோக்கங்கள் எதுவோ வேற வேற விடயங்கள்ல தான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட செயற்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் பார்க்கும் பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலையும் கூட தமிழ் மக்களுக்கான ஈழத் தமிழர்களுக்கான கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற போறது கிடையாது அப்படிங்கிற ஒரு அறிவு இப்போ எல்லாம் நமக்கு வந்திருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட நாங்க ஏன் இன்னொரு மாற்று தீர்வுக்கு போகாம இன்னும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தையே நம்பி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரியே இதற்கு முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்ட மன்னார் சதொச புதைக்குழியில கண்டெடுக்கப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகள் அமெரிக்காவோட புளோரிடால பெட்டா அனலிட்டிக்ஸ்ல பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது இல்லையா? அங்க இருந்து அனுப்பப்பட்ட அறிக்கைகள்ல அது கிறிஸ்துவுக்கு பின் 1499 முதல் 1719 ஆண்டுக்கு இடைப்பட்ட ஐரோப்பியர் காலத்து எச்சங்கள் அப்படின்னு சொல்லி இந்த தலைமுறையிலேயே நடந்த பல படுகொலைகளை பழங்காலத்து விவகாரமா மாற்ற முயற்சி செஞ்சாங்க. ஆனா அந்த அறிக்கைகள் சேகரிக்கப்பட்ட விதம், பரிசோதனை செய்யப்பட்ட விதத்துல எந்த விதமான ஒரு வெளிப்படை தன்மையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இதுல ஈடுபட்டிருந்த பல பேர், முக்கியமா உள்நாட்டுல இருந்தவங்க கூட இந்த அறிக்கைய முற்றிலுமா நிராகரிச்சிருந்தாங்க. அந்த வழக்கு இப்போ வரைக்கும் இழுபறியில தான் இருக்கு. அதே மாதிரியான ஒரு சதி இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த செம்மணி மனித புதைக்குழியிலையும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தமிழ் மக்கள் மத்தியில இருக்குன்னு சொல்லலாம். மக்கள் நாங்களும் கூட இந்த செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பா எந்த அளவுக்கு பேசுறோம், எந்த அளவுக்கு கரிசனை எடுத்துக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த விவகாரம் தொடர்பா சிந்திக்கிறோம், இதோட அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தொடர்பா கேள்விகளை எழுப்புறமா இல்லையா அப்படிங்கிற தொடர்பா நாங்களும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டி இருக்கு. எந்த ஒரு அரசாங்கத்திலையும் தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் கிடைச்சதா இல்லை. இப்ப இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. செம்மணி மனித புதைக்குழியில நாளுக்கு நாள் அகழ்வுகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் கண்டெடுக்கப்படக்கூடிய மனித எண்புக்கூட்டு தொகுதிகளோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சரி, இன்னைக்கு பயணம் மேற்கொள்ள போற நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரோட விஜயத்துக்கு அப்புறமா இந்த விடயம் பேசு பொருளா மாறப்போகுதா? அப்படி இல்லைன்னா கொழும்ப மையமா கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த விஷயத்த மறுபடியும் திட்டமிட்டு மறைக்க போறாங்களா? இல்ல ஹர்ஷன நாணயக்கார போய் பார்க்கறது மூலமா இந்த விடயத்துக்கு சர்வதேச ரீதியிலான ஒரு தீர்வு கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவும் கடந்த கால புதைக்குழிகள் மாதிரி மூடி மறைக்கப்படுமா, இல்ல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நீதி கொடுக்குமா அப்படிங்கிற தொடர்பா?